சோதரம் சோதரம் நேசிக்கிற நல்ல பிதாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட அற்புதமான காலவேளைக்காக ஜெபிக்கிறோம். தேவனுடைய கிருபையினாலும் இரக்கத்தினாலும் காலமே தேவ சமூகத்தில் வந்து நிற்க எங்களுக்கு பாராட்டின கிருபைக்காக சோத்திரம். வந்திருக்கிற பிள்ளைகளை ஆசீர்வதி விடுதலையோடு நாமத்தை மகிமைப்படுத்த கர்த்தர் எங்களுக்கு இரக்கம் செய்வீராக. சகல தடையை நீக்கப்படும் அதிசயங்களை காண மகிமை துதி ஸ்தோத்திரங்கள்லாம் உங்களுக்கே தருகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென் ஆமென் ஆமென். சோத்திரம் சோத்திரம் சோத்திரம். ஹல்லேலூயா. ஆமென். ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஒரு பாடலை பாடி கர்த்தருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து கனப்படுத்துவாராக. சோத்திரம் சோத்திரம் சோத்திரம். ஹல்லேலூயா. சோத்திரம் 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 சோத்திரம். நன்றி தகப்பனே. பிரைஸ் காட். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. சோத்திரம் 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 சோத்திரம். சியோனின் மணாளனே வாரீரோ, என் சிறுமை தீரீரோ. சியோனின் மணாளனே வாரீரோ, என் சிறுமை தீரீரோ. தீயோ நித்திய புகழ் தினமும் என்னை தாக்குவதால் திடனற்றேனே. தீயோ நித்திய புகழ் தினமும் என்னை தாக்குவதால் திடனற்றேனே. ஏன் கலங்குகிறார் என்று தெற்ற துயனே வந்திடுவார், துயனே வந்திடுவார். சியோனின் மணாளனே வாரீரோ, சியோனே வாரீரோ, என் சிறுமை தீரீரோ. கண்ணியம் எந்தனுக்கு அந்நிய கொள்ளையுட்டு அகிலமான கண்ணியம் எந்தனுக்கு அந்நிய கொள்ளையுட்டு அகிலமான சிறுமை
சிறுமை தீரோ இந்த அவமானங்கள் எந்த பல சோதனையால் நெருக்கப்பட்டு இந்த அவமானங்கள் சேர்ந்த பல சோதனையால் நெருக்கப்பட்டு எந்த சிந்தி நீரே எந்தனது சிந்தையை செய்தாயும் ஒன்று சிந்தையை செய்தாயும் ஒன்று யோனின் மனாலிலே வரேனோ என் சிறுமை தீரோ யோனின் மனாலிலே வரேனோ என் சிறுமை தீரோ ஸ்தலமென்றும் எந்தனுக்காய் ஸ்தாபீனோ மகனையோ தத்தை வீட்டில் ஸ்தலமென்றும் எந்தனுக்காய் ஸ்தாபீனோ மகனையோ தத்தை வீட்டில் நலமாய் நன்று வீசிக்கோ நானும் எந்த பலனாலாம் அஞ்சகிது பலனாலாம் அஞ்சகிது யோனின் மனாலிலே வரேனோ என் சிறுமை தீரோ யோனின் மனாலிலே வரேனோ என் சிறுமை தீரோ எக்காலம் கேட்டினாரோ என்ன அவர் நின்றாரோ என்னடா எக்காலம் கேட்டினாரோ என்ன அவர் நின்றாரோ என்னடா அக்கால நோக்கி நோக்கி என்ன துமா இக்காலம் சொல்லுறையோ இக்காலம் சொல்லுறையோ யோனி மனாலே வரேனோ என் சிறுமை தீரோ யோனி மனாலே வரேனோ என் சிறுமை தீரோ யோனி மனாலே வரேனோ சிறுமை தீரே யோனி மனாலே வரேனோ என் சிறுமை தீரோ யோனி மனாலே வரேனோ என் சிறுமை தீரோ ஸ்தலமென்றும் எந்தனுக்காய் ஸ்தாபீனோ மகனையோ தத்தை வீட்டில் ஸ்தலமென்றும் எந்தனுக்காய் ஸ்தாபீனோ மகனையோ தத்தை வீட்டில் நலமாய் நன்று வீசிக்கோ நானும் என்ற பலனாலாய் வஞ்சகிது பலனாலாய் வஞ்சகிது யோனின் மனாலிலே வரேனோ என் சிறுமை தீரோ யோனின் மனாலிலே வரேனோ என் சிறுமை தீரோ எக்காலம் கேட்டினாரோ என்ன அவர் நின்றாரோ என்னடா எக்காலம் கேட்டினாரோ என்ன அவர் நின்றாரோ என்னடா அக்காலம் நோக்கி நோக்கி என்ன துமா இக்காலம் சொல்லுறையோ இக்காலம் சொல்லுறையோ யோனின் மனாலே வரேனோ என் சிறுமை தீரோ யோனின் மனாலே வரேனோ என் சிறுமை தீரோ யோனின் மனாலே வரேனோ என் சிறுமை தீரோ யோனின் மனாலே வரேனோ தீரோ யோனின் மனாலே வரேனோ சிறுமை தீரோ யோனின் மனாலே வரேனோ
சீயோன் மணவாளனோட உயரப்பட்டவர் துதித்து பாடுவார் துதியின் உடையுடனே. உயரப்பட்டவர் துதித்து பாடுவார் துதியின் உடையுடனே. அங்கே உயரமாய் சீயோன் பர்வதமோடி கைகோர்த்து கவிமாவோம். அங்கே உயரமாய் சீயோன் பொன்னானரோடு கைகோர்த்து கவிமாவோம். சிங்கார மாளிகையில் ஜெயகீதங்கள் பாடிடுவோம். சீயோன் மணவாளனோட சீயோன் மணவாளனோட உள்மூடி நமக்காய் அடித்தவை இயேசுவின் திருமுகம் கண்டிடுவோம். உள்மூடி நமக்காய் அடித்தவை இயேசுவின் திருமுகம் கண்டிடுவோம். அங்கே முன்னிலையிட்ட சுத்தர்கள் அங்கே முன்னீரையும் தர்கள் நங்கி தருவோம் துணி தேடுவார். சிங்கார மாளிகையில் ஜெயகீதங்கள் பாடிடுவோம். சீயோன் மணவாளனோட ஓ சிங்கார மாளிகையில் ஜெயகீதங்கள் பாடிடுவோம். சீயோன் மணவாளனோட சீயோன் மணவாளனோட பூமியின் அரசை புதுவாக்காய் பாடி உன்னகை பூத்திடுவோம். பூமியின் அரசை புதுவாக்காய் பாடி உன்னகை பூத்திடுவோம். புது எண்ணெயால் அபிஷேகம் பண்ணப்பட்டோராய் மண்ணாசை பொழிந்திடுவோம். அபிஷேகம் பண்ணப்பட்டோராய் மண்ணாசை பொழிந்திடுவோம். அவன் செய்தார மாளிகையில் ஜெயகீதங்கள் பாடிடுவோம். சீயோன் மணவாளனோட அவன் சீயோன் மணவாளனோட அருவருந்தெல்லாம் அவராமல் நடக்கிறதே. அவர் உரைத்த அடையாளங்களெல்லாம் அவராமல் நடக்கிறதே. அவர் வாழும் வேலை அறியாதிருப்பார் எப்போதும் பயணமாயிருந்தோம். ஓ அவர் வாழும் வேலை அறியாதிருப்பார் எப்போதும் பயணமாயிருந்தோம். சிங்கார ஓ மாளிகையில் ஜெயகீதங்கள் பாடிடுவோம். சீயோன் மணவாளனோட ஓ சீயோன் மணவாளனோட ஓவன் ஓ சிங்கார மாளிகையில் ஜெயகீதங்கள் பாடிடுவோம். சீயோன் மணவாளனோட சீயோன் மணவாளனோட சீயோன் மணவாளனோட ஓ சீயோன் மணவாளனோட சிங்கார மாளிகையில் ஜெயகீதங்கள் பாடிடுவோம். சீயோன் மணவாளனோட சீயோன் மணவாளனோட ஓ சீயோன் மணவாளனோட சீயோன் மணவாளனோட ஓ சிங்கார மாளிகையில் ஜெயகீதங்கள் பாடிடுவோம்.
சீயோன் மணவாளனுடன் பூமியின் அரசை ஒரு பாட்டாய் பாடி உன்னகை பூத்திடுவோம். பூமியின் அரசை ஒரு பாட்டாய் பாடி உன்னகை பூத்திடுவோம். புது எண்ணெயால் அபிஷேகம் பண்ணப்பட்டோராய் அன்னாசை ஒளித்திடுவோம். புது எண்ணெயால் அபிஷேகம் பண்ணப்பட்டோராய் அன்னாசை ஒளித்திடுவோம். சிங்கார மாளிகைகள் ஜெயகீதங்கள் பாடிடுவோம். சீயோன் மணவாளனுடன் சீயோன் மணவாளனுடன் சீயோன் மணவாளனுடன் அவர் உரைத்த ஞானங்களெல்லாம் தவறாமல் நடக்கிறது. அவர் உரைத்த அடையாளங்களெல்லாம் தவறாமல் நடக்கிறது. அவர் வாரும் வேளையில் அறியாதிருப்பார் ஆயத்தமாயிருப்போம். ஓ அவர் வாரும் வேளை அறியாதிருப்பார் ஆயத்தமாயிருப்போம். சிங்கார மாளிகையில் ஜெயகீதங்கள் பாடிடுவோம். சீயோன் மணவாளனுடன் அவன் சிங்கார மாளிகையில் ஜெயகீதங்கள் பாடிடுவோம். சீயோன் மணவாளனுடன் சீயோன் மணவாளனுடன் ஓ சிங்கார மாளிகையில் ஜெயகீதங்கள் பாடிடுவோம். சீயோன் மணவாளனுடன் சீயோன் மணவாளனுடன் சீயோன் மணவாளனுடன் ஓயோன் மணவாளனுடன் ஓயோன் மணவாளனுடன் ஓ சீயோன் மணவாளனுடன் சீயோன் பூமியின் அரசை புது பாட்டாய் பாடி புன்னகை பூத்திடுவோம். பூமியின் அரசை புது பாட்டாய் பாடி புன்னகை பூத்திடுவோம். எண்ணெயால் அபிஷேகம் பண்ணப்பட்டோராய் மண்ணாசை வெறுத்திடுவோம். புது எண்ணெயால் அபிஷேகம் பண்ணப்பட்டோராய் மண்ணாசை வெறுத்திடுவோம். சிங்கார அந்த மாளிகையில் ஜெயகீதங்கள் பாடணுமே. சீயோன் மணவாளனுடன் அந்த சீயோன் மணவாளனுடன் அந்த சீயோன் மணவாளனுடன் ஓ சமன சதுர மரிமன ஓ மரிசரதுமினரம இயேசுவே சமரன இயேசுவே வல்லவரே நல்லவரே.
தட்டி ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஓ ராமா சந்தரவிவனா சாரிவனருடா. ஆமென். ஆண்டவரே துதிக்கிறோம். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. நன்றி நன்றி தகப்பனே. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஆரோக்கியராஜ் ஜெபம். ஆமென். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த கால வேளையிலே தேவ சமூகத்திலே வந்திருக்கிற உங்களை எல்லாரையும் வாழ்த்துக்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. இந்த நாளிலே சில வசனங்களை நாம் படித்து கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். அதை நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். யாத்ராகமத்தின் புஸ்தகம் 23ஆம் அதிகாரம் 20வது வசனத்தை நாம் படிக்கலாம். ஸ்தோத்திரம். படிங்கள். யாத்ராகமம் 23:20. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. உன்னை காக்கிறதற்கு நான் ஆயத்தம் பண்ணின ஸ்தானத்திற்கு உன்னை கொண்டு போய் சேர்க்கிறதற்கு இதோ நான் ஒரு தூதனை உனக்கு முன்னே அனுப்புகிறேன் என்று சொன்னார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். அருமையான தெய்வ பிள்ளைகளை, நமக்கு ஒரு ஸ்தானம் தேவன் வைத்திருக்கிறார். அந்த ஸ்தானத்திலே சொன்னாரு, நான் உன்னை அந்த இடத்துல கொண்டு போய் சேர்க்கிறதற்கு ஸ்தோத்திரம் ஏதுவாக ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஏதுவாக உன்னை ஸ்தோத்திரம் கொண்டு போறேன் என்று சொல்ல அவர் ஆயத்தம் பண்ணியிருக்கிற ஒரு ஸ்தானத்தில் உங்களையும் என்னையும் கொண்டு போய் ஆண்டவர் வைப்பதற்கு ஏதுவாக ஸ்தோத்திரம் அவர் இங்கே நம்மை அழைத்து சொல்ல இருக்கிறார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். அவர் அழைத்து சொல்லுகிற அந்த ஸ்தானம் நமக்கு ஒரு விசேஷமானது. அது சாதாரணமான காரியம் அல்ல. ஸ்தோத்திரம். அவர் ஸ்தோத்திரம் அழைத்து சொல்லுகிற அந்த இடம் ஒரு மகிமைக்குரிய ஒரு இடம். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். அதனால அவர் ஸ்தோத்திரம் அந்த ஸ்தானத்தில் உங்களையும் என்னையும் கொண்டு போய் சேர்க்கிறதற்காக அவர் என்ன செய்கிறார், நம்ம அழைத்து செல்கிறார் என்று பார்க்கிறோம். ஆனால் ஒரு தூதனை கொண்டு தான் அதை நம்ம நடத்துகிறார். சொல்லுங்க, யாரை கொண்டு நடத்துகிறார்? ஹல்லேலூயா. தேவ தூதர்களை கொண்டு நடத்துகிறார். ஸ்தோத்திரம். நீங்கள் படிக்கும்போது ஸ்தோத்திரம் யாத்ராகமம் 32ஆம் அதிகாரம் 34ஆம் வசனம் படிக்க பார்க்கலாம். அங்கே ஸ்தோத்திரம் சொல்றார் பாருங்க, ஆண்டவர் ஒவ்வொரு மனுஷனையும் இன்னைக்கு வழி நடத்துகிறார். ஆவியான ஒவ்வொரு மனுஷனையும் வழி நடத்துவதற்கு தேவன் தமது தூதனை அனுப்புகிறார். 32, 34. இப்போது நீ போய் நான் உனக்கு சொன்ன இடத்துக்கு ஜனங்களை அழைத்து கொண்டு போ. என் தூதனானவர் உனக்கு முன்பாக செல்வார். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். இப்ப தேவன் வந்து அந்த ஸ்தானத்தை வைத்திருக்கிறார். என்னன்னா, எகிப்திலிருந்து இஸ்ரவேல் ஜனங்களை அழைத்து செல்கிறார். ஆனா அவரு கொண்டு போய் சேர்க்க போற அந்த ஸ்தானம் அல்லது ஸ்தலம், ஸ்தோத்திரம், பரிசுத்த ஸ்தலம், தேவன் வாசம் பண்ணுகிற இடம் தான் அந்த ஸ்தானம். இவரே சொல்ல நாம் பார்க்கும்போது தேவன் இருக்கிற வாசஸ்தலத்தை குறிப்பிடுகிறார். தேவன் தங்குகிற வாசஸ்தலம் தான் அந்த ஸ்தானம். அப்போ தேவன் வந்து எகிப்தில் இருந்திருக்கலாம், போற வழியில எங்கேயாவது இருந்திருக்கலாம், ஆனா எங்கேயுமே இல்லை பாருங்க. தாம் ஏற்படுத்தின ஸ்தலத்துல தான் அங்க போய் இருக்கணும் என்று சொல்லி அவர் என்ன செய்கிறார், கானானுக்கு போகணும் என்று சொல்லி இஸ்ரவேல் ஜனங்களை கானானுக்கு வழி நடத்துகிறார். ஹல்லேலூயா. கானானுக்கு
கானானுக்குள் வழி நடத்துகிறார். அப்ப அந்த கானானுக்குள் வழி நடத்தும் போது அவங்க அந்த இஸ்ரவேல் ஜனங்களை அவர் ஆயத்தம் பண்ணின அந்த ஸ்தானத்துக்கு கொண்டு போய் சேர்க்கிறதற்கு ஆண்டவர் ஒரு தூதனை அனுப்புகிறேன்னு சொன்னார். ஆனால் அந்த இடத்துல இப்ப நம்ம சொல்லப்படுகிறது தூதனானவர் என்று சொல்லப்படுகிறது. இந்த தூதனானவர் யாரு அப்படின்னா இயேசு கிறிஸ்துவை தான் குறிப்பிடுறாங்க. சோத்திரன் இந்த தூதனானவர் இயேசு கிறிஸ்து தான் இந்த தூதனானவராய் அவர்களுக்கு முன்பாக கடந்து போனார். அல்லேலூயா. கடந்து போனார். ஸ்தோத்திரம். இதை ஸ்தோத்திரம் தூதனானவர் சொல்லும்போது ஈசா நபி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்தோத்திரம் அப்படி ஸ்தோத்திரம் ஈசா நபி அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அவங்க ஒரு தூதனானவராக தான் அவங்க நினைக்கிறாங்க. ஒரு ஆண்டவர் அப்படியெல்லாம் கிடையாது, ஆண்டவர்லாம் கிடையாது, ஒரு தூதனானவர் என்று சொல்லுவாங்க, ஈசா நபி அப்படின்னு சொல்லுவாங்க. அப்பவே ஸ்தோத்திரம். ஆனால் இங்கே அவர் தூதனானவராய் இங்கே என்ன செய்கிறார்? இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முன்னே அவர் செல்கிறார். இஸ்ரவேல் பயணங்கள்ல இயேசு கிறிஸ்து இல்லாம அங்க பயணம் இல்லை. தூதனானவர் தான் அவங்களுக்கு முன்னே சென்றிருக்கிறார். அவர் தான் அந்த ஸ்தானத்துக்கு அவங்களை கொண்டு போய் சேர்க்கிறதற்கு அவர் முன்னே போயிருக்கிறார். சோத்திரம். ஆகவே அவர் தான் அந்த வேலையை செய்திருக்கிறார். அதனால அந்த வேலை ஆச்சரியமான ஒரு வேலையாக காணப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. தூதனானவர் அவளுக்கு முன்னே போய் சோதனை அவர்களை வழிநடத்தி இருக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவர் அடிக்கடி அந்த வசனங்களை பயன்படுத்துகிறார். நான் உனக்கு முன்னாடி ஒரு தூதன் அனுப்புறேன், ஒரு தூதன் அனுப்பியிருக்கேன் என்று வரிசையா சொல்லிட்டே இருக்கிறார். இன்னொரு வசனம் கூட நீங்க படிங்க. யாத்ராமம் 33ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் படிங்க. 33ஆம் அதிகாரம் 2வது வசனம் படிங்க. டக்குன்னு படிங்க. முப்பத்தி 32ஆம் அதிகாரம் 34ஆம் வசனம். 33:2 படிங்க. நான் ஒரு தூதனை உனக்கு முன்பாக அனுப்புவேன். பாருங்கள், அவர் சொல்றாரு, நான் உனக்கு முன்பாக ஒரு தூதனை அனுப்புவேன். ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களை அழைச்சி அப்படியே நடுரோட்டில் விடல, அவங்களை வழி நடத்த ஒரு தூதனை நியமித்திருக்கிறார். இன்னைக்கு ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைங்க, ஊழியத்துக்கு வருகிற கர்த்தருடைய பிள்ளைங்க, நமக்குள்ள ஒரு தூதன் கட்டளையிடப்பட்டிருக்கிறார். உங்களுக்கும் எனக்கும் முன்பாக அந்த தூதன் தான் நம்மை நடத்தி செல்கிறார். நீங்க நினைக்கிற மாதிரி நம்மை ஆண்டவர் வெறுமையாக விடவில்லை. ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளையும், ஒவ்வொரு தேவ ஊழியர்களையும் கர்த்தர் இன்னைக்கு தூதனானவர் நடத்தி கொண்டுதான் இருக்கிறார். நமக்கு யாரும் இல்லை, என்னை யாரும் கண்டுக்கல, என்னை யாரும் பார்க்கல, என்னை யாரும் கணக்கில் கூட சேர்க்கல என்றெல்லாம் நீங்க சொல்ல முடியாது. தேவன் உங்களை பரலோக கணக்கிலே உங்களை சேர்த்து வைத்திருக்கிறார். பரலோக கணக்கிலே நீங்க சேர்க்கப்பட்டிருக்கிறீர்கள். அதனால அந்த ஆயத்தம் பண்ணின ஸ்தானத்திற்கு நம்மால போக முடியாது. அதனால அந்த பாதையில போகணும்னா இந்த தூதனுடைய உதவி இல்லாம நம்மால ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா இந்த தூதன் என்ன செய்கிறார் பாருங்கள். நீங்க ஃபர்ஸ்ட் 32, 34 படிக்க பார்க்கலாம். திரும்ப படிங்க. அவர் என்ன செய்வாரா? படிங்க 32. நல்லா கவனிக்கணும். அவர் என்ன சொல்றாருன்னா, அந்த தூதன் தேவன் சொன்ன இடத்திற்கு அந்த ஜனங்களை அழைத்து போகிறார். அல்லேலூயா. ஆமா, பாத்தீங்களா? தேவன் சொல்லாத எந்த விஷயத்தையும் இஸ்ரேல் பயணங்கள்ல செய்ய முடியாது. செஞ்சா வழியில நமக்கு ஆபத்து இருக்குன்னு அர்த்தம். சோத்திரம். அதனால அந்த இடத்துல அவர் சொன்ன இடத்துக்கு அவர் அழைச்சிட்டு போறதுக்கு தான் அந்த தூதன். எல்லா இடத்துக்கும் வரமாட்டார் இந்த தேவ தூதன். தேவன் எந்த இடத்தை காட்டினாரோ அந்த இடத்துக்கு நீ அழைச்சிட்டு போனார்னா அப்படிதான் அவர் அழைச்சிட்டு வந்தார். அதுக்குதான் தேவ தூதன். இப்ப அடுத்தது 33:2 திரும்ப படிங்க. நான் ஒரு தூதனை முன்னாடி சொன்னாரு, ஆயத்தம் பண்ண இடத்துக்கு ஒன்னு அழைச்சிட்டு போவான்னு. இப்ப சொல்றாரு, நான் உனக்கு முன்னே ஒரு தூதனை அனுப்புவேன். சொல்லுங்க, முன்னே. அப்ப நம்ம பயணத்துல முன்னே யார் தான் போறா? தூதனானவன் தான் போறாரு. நாமெல்லாம் தனியா எங்கேயும் போல. எந்த இடத்துல நம்ம தனியா இல்லை. ஆண்டவர் நமக்கு முன்னே இருக்கிறார். அதான் சங்கீதக்காரன் தெளிவா சொல்றாரு. என்ன சொல்றாரு? கர்த்தர் எனக்கு முன்பாக நான் எப்பொழுதும் நிறுத்தி நோக்கி கொண்டிருக்கிறேன். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அல்லேலூயா.
சோதரன். இப்ப நீங்க யாத்ராமத்தின் புஸ்தகம் 23ஆம் அதிகாரம் 23வது வசனம் படிங்க. ஸ்தோத்திரம். படிங்க, சீக்கிரம் எடுங்க. என்ன பண்றீங்க? தூதனானவர் சென்று நல்லா கவனிங்க. இத்தனை ராஜாக்கள் இருக்கிற இடத்துல அந்த தேவ தூதர்கள் உன்னை நடத்தி கொண்டு போவார். அந்த தேவ தூதனானவர் உன்னை நடத்தி கொண்டு போவார். வழியிலே சத்துருக்களை விலக்கி உன்னை காத்து அந்த இடங்கள்லாம் அவர் கூட வந்து உன்னை நடத்துவேன் என்று சொல்லுகிறார். அதுக்குதான் அவர் நம்ம கூட வரார். வழியில இத்தனை ராஜாக்கள் நமக்கு விரோதமா நிக்கிறாங்க. இவங்களை எல்லாம் தாண்டி தான் நம்ம போகணும். அதனால இந்த ஸ்தோத்திர பயணத்துல ஆண்டவரோடு கூட தான் நம்ம போயிட்டு இருக்கோம் என்கிறத மறக்கக்கூடாது. யாரும் தனியா பயணம் செய்யல. என்னைக்கு நம்ம ரட்சித்து கடவுளுடைய பிள்ளையாக மாற்றினாரோ அன்னையிலிருந்து ஆண்டவர் உங்களையும் என்னையும் ஆண்டவர் சரியாக நடத்தி கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. நீங்க தனியாலாம் கடந்து போல. அவர் இப்ப என்ன செய்யறாரா? அவர் நமக்கு முன்னே நடத்தி கொண்டு போகிறார். அவருடைய நடத்துதல் நமக்குள்ள இப்ப வந்துருச்சு. அவர் நடந்து போகாம, அவர் நடத்தாம எந்த ஒரு காரியத்தை நம்மால செயல்படுத்த முடியாது. சோதரம். நாம ஏதாவது மாம்சத்துல முடிவு எடுத்தோம்னா ஏமாற்றத்தை சந்திப்போம். ஆனா கர்த்தர் கூட இருக்கிறதுனால அவரே நம்மை நடத்துவார். நாம எந்த முடிவு எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. அல்லேலூயா. அவரே முடிவு எடுக்கக்கூடியவராக இருக்கிறார். அவரே நம்ம ஃபியூச்சரை குறித்து, நம்முடைய எதிர்காலத்தை குறித்து அவரே நல்ல திட்டம் வைத்திருக்கிறார். அதனால உங்களுக்கு எனக்கும் அதை குறித்து கவலை இல்லை. நமக்காக ஆயத்தம் பண்ணினதை நம்முடைய கண்கள் காணவும் இல்லை, நம்முடைய செவியால் அதை கேட்கவும் இல்லை என்று வேதம் சொல்கிறது. அல்லேலூயா. ஆமா, உண்மையா சொல்றேன். நாம அப்படி காணல. ஏன்னா நமக்கு அவன் ஆயத்தம் பண்ணது விசேஷமானது. அதனால அந்த இடத்துக்கு அவர் நடத்தி கொண்டு போகிறார். அவர் நடத்துகிறார். அவர் நடத்தாம நம்ம எங்கேயும் போக முடியாது, எதையும் செய்ய முடியாது. அதனால அவரே நம்மை நடத்துகிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஆயத்தம் பண்ணின அந்த ஸ்தானத்திற்கு நம்மை கொண்டு போய் சேர்க்கிறதற்கு அவர் நம்மை முன்னின்று நடத்துகிறார். சொல்லுங்க, என்ன செய்கிறார்? சொல்லுங்க, வாயத்தார் சொல்லுங்க, என்ன செய்கிறார்? நடத்தி கொண்டு போகிறார். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அடுத்தது நீங்க இன்னொரு வசனம் கூட படிங்க. யாத்ராமம் 14ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் படிங்க. 14, 19 படிங்க. மோசே அவர்களை நோக்கி, ஒருவனும் விடைக்காலம் மட்டும் அதில் ஒன்றும் வைக்கக்கூடாது என்று அவர்களுக்கு சொல்லியும், மோசையின் சொல்லை கேளாமல் சிலர் அதில் விடைக்காலம் மட்டும் கொஞ்சம் மீதியாய் வைத்தார்கள். 14, 19. 14, 19. இப்பொழுது நல்லா கவனிக்கிறோம். முன்னே நடந்த தேவதூதன் இப்ப அவர்களுக்கு பின்னே வருகிறார். எந்தெந்த இடத்துல அவருக்கு நமக்கு பிரச்சனை வருதுன்னு அவருக்கு தெரியும். எகிப்தியர்களுடைய ரதங்கள் அல்லது தரைப்படை அந்த மாதிரி ஜனங்கள் பட்டயங்களோடு, ரதங்களோடு, குதிரைகளோடும், தரைப்படையோடும் இப்ப சமுத்திரத்துல இறங்கி அவங்கள பின்தொடர்றதுனால இப்ப ஆண்டவர் முன்னே போனவர் இப்ப என்ன செய்கிறார்? தூதனானவர் முன்னே போனவர் இப்ப அப்படியே பின்னே வருகிறார். நல்லா கவனிக்கணும். ஆண்டவர் ஒரு மனுஷனை தொட்டார் என்றால், ஒரு மனுஷனை அழைச்சார் என்றால், ஒரு மனுஷனை கர்த்தருக்குள்ள கொண்டு வருகிறார் என்றால், அவர் முன்னும் பின்னுமாய் நின்று அவனை நடத்துகிறவராய் காணப்படுகிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? சொல்லுங்க. என்னை நடத்துறதுக்கு யாருமே இல்லை, என்னை பார்க்கறதுக்கு யாருமே இல்லை, என்னை கேட்கறதுக்கு யாருமே இல்லைன்னு சொல்றல. இதெல்லாம் சும்மா போய். ஆண்டவர் ஒவ்வொரு மனுஷனையும் என்னைக்கு அவருக்கென்று உன்னை அழைத்தாரோ, என்றைக்கு அவருக்கென்று உன்னை தெரிந்து கொண்டாரோ, அந்த நாளிலிருந்து, அந்த நிமிஷத்திலிருந்து ஆண்டவர் உன்னை முன்னும் பின்னுமாக அவர் முன் நின்று உன்னை நடத்தக்கூடியவராக இருக்கிறார். என்னை யாரும் நடத்தல, என்னை யாரும் பார்க்கல,
எனக்கு ஒன்றும் இல்லைன்னு சொல்லி வைக்கப்பட்டு போகாது. ஆண்டுடைய வேதம் உண்மை, அவருடைய பைபிள் சத்தியமானது. அதனால அவர் இஸ்ரவேல் ஜனங்களை அழைச்சிட்டு வந்துட்டு அவர் அப்படியே கைவிடல, அவங்களுக்கு முன்னே போனார், அதுக்கப்புறம் அவங்களுக்கு பின்னே வந்தார். நல்ல கவனிக்கணும், ராஜாக்கள் வரும்போது முன்னே வந்து யுத்தம் செய்தார், ஆனால் பின்னணி சுதந்திர எகிப்தியர்கள் வரும்போது பின்னே வந்து யுத்தம் பண்ணுகிறார். ஆம் கர்த்தருடைய பிள்ளைகள், முன்னும் பின்னுமாக காக்கிற ஒரு தேவன் உண்டானால் அது உன்னை என்னை படைச்ச தெய்வம் தான். அல்லேலூயா, சத்தமா சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதனால நாம் ஆராதிக்கிற இந்த ஆண்டவர் சாதாரணமானவர்ல, முன்னும் பின்னுமாய் நம்மை நடத்துகிறவராக இருக்கிறார். முன்னையும் எவனும் தீமை செய்ய முடியாது, பின்னையும் ஒருத்தனும் தீமை செய்ய முடியாது. ஆண்டவர் சொன்னார், நீ வலதுபுறமும் இடதுபுறமும் நீ இடம் கொண்டு பெருகுவேன்னு சொல்லி இருக்கிறார். அதனால ஒரு பெருக்கத்தின் தெய்வம் ஒரு வலது பக்கத்திலும் இடது பக்கத்திலேயே நீ இருந்து கொண்டிருக்கிறார். அதனால நம்ம கலங்க வேண்டிய அவசியமே இல்லை கர்த்தருடைய பிள்ளையே. அல்லேலூயா, அல்லேலூயா. படிக்க பார்க்கலாம். ஆத்திராமத்தின் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் படிக்க பார்க்கலாம். அப்போ முன்னால் நடந்தவர் பின்னே நடத்தினவர் இப்போ என்ன செய்கிறார் பார்க்கலாமா? பாருங்க, பார்க்கலாம். படிங்க. 15ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். அவரை எதுக்காக அழைச்சிட்டு போறாரா? நல்லா கவனிங்க, இன்னொரு முறை படிங்க. நீர் அவர்களை கொண்டு போய் பதினஞ்சு 17 தானே படிக்கிறீங்க? 17 15 17 படிங்க படிங்க படிங்க. அதான் தேவன் ஆயத்தம் பண்ணின அந்த பரிசுத்த ஸ்தலத்திற்கு நாட்டினீர். அல்லேலூயா. இப்ப தேவன் எங்க என்னத்துக்கு நம்ம முன்னே சென்று இந்த தூதனானவர் நடத்துகிறார். தேவன் ஆயத்தம் பண்ணின அந்த ஸ்தானத்துல அல்லது அந்த ஸ்தானத்துல கொண்டு போய் நம்மை நாட்டு வைக்க போகிறார். அல்லேலூயா. அப்படின்னா நடப்போகிறார். சொல்லுங்க, என்ன செய்ய போகிறார்? அங்க கொண்டு போய் நம்ம நடப்போகிறார். அப்ப நடப்போறாருன்னா என்ன அர்த்தம்? அது வளரப்போகுதுன்னு அர்த்தம். அல்லேலூயா. ஆமா, நடப்போகுதுன்னா வளர்ச்சின்னு அர்த்தம். நடுறது அப்படின்னு சொன்னாலே அது வளரப்போகுது. அல்லேலூயா. சொல்லுங்க, எல்லாரும் சொல்லுங்க பார்க்கலாம். நடப்போகிறது என்றால் வளர்கிறது என்ற அர்த்தம். அப்போ அது வளரும். சோத்திரம். நடுறது எல்லாமே என்ன செய்யும்? வளரும். சோத்திரம். இப்ப இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்திலிருந்து அழைச்சிட்டு போய் கானான்ல கொண்டு போய் நடப்போகிறார், நட்டு வைக்க போகிறார். அது மிகுந்த கனிகளை கொடுப்பதற்காக அதுக்கு ஆள் போட்டு அதை சுத்தம் பண்ணி அதை காக்கிறதுக்கு ஆளெல்லாம் வச்சு, தோட்டக்காரெல்லாம் வச்சு அங்கே அந்த திராட்சை செடியை நட்டு என்ன செய்ய போறாரா? பாதுகாக்க போறார். அதுக்கு வேலி அடைக்க போகிறார். அதுக்கு தான் தேவ தூதனானவர் அவங்களுக்கு முன்னே சென்று அவங்களை நடத்தி கொண்டு போனார். ஒரு அலையிலேயே சொல்லுவாங்க, ஆயத்தம் பண்ணினா அந்த ஸ்தலத்துக்கு, அந்த பரிசுத்த ஸ்தலத்திற்கு. அப்ப கானானை தேவன் பரிசுத்த ஸ்தலமாக தெரிந்து கொண்டார். எருசலேமை தேவன் பரிசுத்த ஸ்தலமாக தெரிந்து கொண்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகவே கர்த்தருடைய பிள்ளையே சோதரம். அதனால இப்ப அருமையான அந்த இஸ்ரவேல் ஜனங்களை ஆண்டவர் அந்த ஆயத்தம் பண்ணின ஸ்தானத்தில் கொண்டு போய் நடுவதற்காக அவங்களை நடத்தி கொண்டு போகிறார். அதனால சோதரர், இன்னைக்கு நீங்களும் நானும் இந்த இடத்திலே ஆராதிக்கிறோம். இன்னும் சில காலங்களுக்குள்ளே தேவன் வருவார். அவர் இருக்கிற இடத்துல கொண்டு போய் நம்மை நடப்போகிறார். அங்க நம்ம வளரப்போகிறோம், அங்கே நம்ம வாழப்போகிறோம். நித்தியமா அவர் கூடவே தங்க போகிறோம். அல்லேலூயா.
இது நமக்கு நடக்க போகிறது. எல்லா தேவ ஜனங்கள் மத்தியிலும் இந்த ஒரு சம்பவம் நடக்க போகிறது. அந்த சம்பவத்துக்காக தான் திருச்சபைகள் இன்னைக்கு நடந்து கொண்டிருக்கிறது. பார்த்தீங்களா? இன்னைக்கு திருச்சபைகள் நடப்பதற்கு மெயின் காரணம் என்ன? நம்ம எல்லாம் கொண்டு போய் தேவன் அவருடைய ஸ்தானத்திலே, அவருடைய இடத்திலே, அவருடைய மகா பரிசுத்த ஸ்தானத்திலே கொண்டு நடப்புகிறார். அதுதான் இப்ப நடக்க போகிறது. அல்லேலூயா, சோத்திரம். இதை குறித்து மல்கியா சொல்லும்போது என்ன சொல்றாரு பாருங்க. 3:1 படிங்க. மல்கியா 3:1. மல்கியா 3:1 படிங்க. 3ஆம் அதிகாரம் 1 எடுங்க. மல்கியா 3:1. இதோ நான் என் தூதனை உனக்கு முன்னே அனுப்புகிறேன். அவன் எனக்கு முன்பாக போய் வழி அவன் ஆயத்தம் பண்ணுவான். நீங்க வாட்சி முடிச்சிட்டீங்க. இப்ப நான் அதை எப்படி எடுத்து பேசுறது தெரியல. நீங்க கடமைக்கு வாசிக்கணும், வாட்சி முடிச்சிடுறீங்க. ஆனா நான் அதை பிரிச்சு எடுக்கணும்ல. இப்ப வேற ஒருத்தர் வாசிங்க, பிரிச்சு படிச்சாதான் எங்களுக்கு புரியும். படிங்க. இதோ நான் என் தூதனை அனுப்புகிறேன். அவர் எனக்கு முன்பாக போய் வழியை ஆயத்தம் பண்ணுவார். அப்பொழுது நீங்கள் தேடுகிற ஆண்டவரும் தூதனானவர் நம்முடைய ஆலயத்துக்கு, அந்த நட்ட இடத்துக்கு அவர் தீவிரமாய் வருவாராம். சோத்திரம். அல்லேலூயா. ஆண்டவர் ஆராதிக்கிற இடத்துக்கு அவர் தீவிரமாய் வருவாராம். அவரை மகிமைப்படுத்துகிற இடத்துக்கு அவர் தீவிரமாய் வருவாராம். ஸ்தோத்திரம். பார்த்தீங்களா? ஸ்தோத்திரம். அல்லேலூயா, அல்லேலூயா. பிரஸ்தாபப்படுத்துகிற எந்த ஸ்தானத்திலும் நான் உங்க இடத்துல வருவேன் என்று சொல்லியிருக்கிறார். அப்படித்தானே? என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துகிற எந்த ஸ்தானத்திலும் நான் உங்களிடத்தில் வருவேன் என்று பிராமிஸ் பண்ணியிருக்கிறார், வாக்கு பண்ணியிருக்கிறார். அவர் வருவார். சோத்திரம். நீ ஆராதிக்கிற இடத்துக்கு அவர் வருவார். சோத்திரம். நாம ஜெபிக்கிற இடத்திற்கு அவர் வருவார். சோத்திரம். அவர் வந்து அவருடைய மகிமையை கொண்டு வருவார். அவருடைய பிரசன்னத்தை இறக்குவார். அவருடைய வேறுபட்ட கிருபைகளை இறக்குவார். அவருடைய தயவு நமக்கு உண்டாகும். தேவனுடைய கிருபா வரங்கள் நமக்கு பெருகும். அவனுடைய சந்தோஷம், சமாதானம் நமக்குள்ளே உண்டாகும் என்பதை நாம் எல்லாரும் அறிந்து கொள்ள வேண்டும். ஆகவே எனக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளையே, தேவன் தம்முடைய ஸ்தானத்துக்கு கொண்டு போய் சேர்க்க ஆண்டவர் சோதர ஆச்சரியமாய் ஆண்டவர் வழி செய்யக்கூடியவராய் இருக்கிறார். அதனால தூதனை உனக்கு முன்பாக அனுப்புகிறேன்னு சொல்றார். அவர் ராஜாக்களுக்கு முன்பாக நம்மை நடத்துகிறேன்னு சொல்றார். உனக்கு முன்னும் பெண்ணுமாக இருந்து உன்னை நடத்தி கொண்டு போவேன்னு சொல்கிறார். அடுத்தது சோதரம் முன்னால் நடந்த ஒரு பெண்ணே வருகிறார். இப்படி ஆயத்தம் பண்ண அந்த ஸ்தானத்துக்கு நம்ம கொண்டு போய் அவர் விடுகிறார். இப்படி நிறைய விஷயங்களை நம்ம தேவ தூதர்கள் என்னெல்லாம் நம்ம பயணங்கள்ல பண்றாங்க அப்படின்னு பார்த்தோம். அல்லேலூயா, அல்லேலூயா. அவங்க ஸ்தோத்திர தேவ தூதர்கள் நம்மை கண்டுக்காம விட மாட்டாங்க. நம்ம அழைத்த தேவன் உண்மை உள்ளவர், அவர் நம்மை நடத்துவார். அல்லேலூயா. நம்ம சங்கடப்பட வேண்டிய அவசியமே இல்லை. அவரே நம்மை நடத்தக்கூடியவராக இருக்கிறார். அவருக்கு முன்பாக நம்ம கடந்து போகிறோம். அதனால தேவ பிள்ளைகள் அவருக்கு முன்பாக இருக்கிறோம் என்றும், அவர் தான் நம்மை நடத்தி செல்கிறார் என்றும், முன் சென்று யுத்தங்களை செய்வார் என்றும், பின்னே ஆபத்து வந்தால் பின்னையும் வந்துடுவார் என்றும் இதை நம்ம நல்லா தெரிஞ்சுக்கணும். இன்னைக்கு நம்ம கொண்டு போகிறதுக்கு நம்ம நோக்கம், அவர் காணாலில் கொண்டு போய் நடப்போகிறார். அங்கே நட்ட பிறகு நம்ம வளர்க்க போகிறார். அப்போ நட்ட பிறகு அவர் சொல்றாரு, நான் அந்த ஆலயத்துக்கு வருவேன், அங்கே ஒரு பரிசுத்த மகா பரிசு ஸ்தலத்தை உண்டு பண்ணு என்றெல்லாம் சொன்னார். ஆசீர் கூடாரத்தை உண்டு பண்ண சொன்னார். அந்த ஆசீர் கூடாரத்தை உண்டு பண்ணும்போது அவர் என்ன செய்யறார், நான் சோதனை என்ன செய்வேன், நான் உங்கள் ஆலயத்துக்கு வருவேன், நீங்கள் வாசம் பண்ணுற இடத்துக்கு வருவேன், நீங்கள் ஆராதிக்கிற இடத்துக்கு வருவேன், நீங்கள் பலி செலுத்துகிற இடத்துக்கு வருவேன்னு சொல்லி அவர் என்ன செய்கிறார், அவர் சொன்னது போலவே அந்த மேகத்தூணில் இறங்கி வந்தவராய் காணப்படுகிறார். அல்லேலூயா. மனுஷன் வரேன்னு சொல்லுவான், வரமாட்டான். ஆனால் கர்த்தர் வரேன்னு சொன்னால் வந்துடுவேன். சொல்லுங்க, வந்துடுவார். பார்த்தீங்களா, நான் ஆலயத்துக்கு வருவேன்னு சொன்னார். வந்தாரா இல்லையா? சோதரன் வந்தாரா இல்லையா? ஸ்தோத்திரம். பார்த்தீங்களா, அவர் வந்தாரா வரலையான்னு உங்களுக்கு தெரியாதுல்ல. ஸ்தோத்திரம். படிக்க பார்க்கலாம். யாத்திராமம் 12ஆம் அதிகாரம் 2-3 வருஷம் படிங்க. படிக்க பார்க்கலாம். யாத்திராமம் 12, 1, 2, 2, 3.
சீக்கிரம் படிங்க. ஸ்தோத்திரம். நீங்கள் இஸ்ரவேல் சபையார் யாவரும் இந்த மாதம் 10ஆம் தேதியில் வீட்டு தலைவர்கள் 12ஆம் அதிகாரம் படிக்குமா? 12ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் படிங்க. நீங்கள் இஸ்ரவேல் சபையார் யாவரையும் நோக்கி இந்த மாதம் 10ஆம் தேதியில் வீட்டு தலைவர்கள் வீட்டுக்கு ஒரு ஆட்டுக்குட்டியாக ஒவ்வொருவரும் ஒவ்வொரு ஆட்டுக்குட்டியை தெரிந்து கொள்ள கடவர்கள். ஒரு வீட்டில் இருக்கிறவர்கள் இல்லை மீரியாமை குறித்து என்னாமமா படிங்க. என்னாமத்தின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் படிங்க. என்னாமம் 12ஆம் அதிகாரம் படிங்க. சீக்கிரம் படிங்க. எடுத்துட்டீங்களா? ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். நீங்க படிங்க. 5ஆம் வசனம் படிங்க. 12:5. கர்த்தர் மேகத்தூணில் இறங்கி கூடார வாசலிலே நின்று ஆரோனையும் மீரியாமையும் கூப்பிட்டார். அவர்கள் இருவரும் போனார்கள். அப்பொழுது அவர், என் வார்த்தைகளை கேளுங்கள். உங்களுக்குள்ளே ஒருவன் தீர்க்கதரிசியாய் இருந்தால் கர்த்தராகிய நான் தரிசனத்தில் என்னை அவனுக்கு வெளிப்படுத்தி சொப்பனத்திலே அவனோட பேசுவேன். என் தாசனாகிய மோசேயோ அப்படிப்பட்டவன் அல்ல. என் வீட்டில் எங்கும் அவன் உண்மையுள்ளவன். அறிவேன் சொன்னார்ல, வந்துட்டாரு பாருங்க. மேகத்தூண்ல இறங்கி வந்துட்டாரு. சோத்திரம். இன்னைக்கு ஆலயத்தில் அவங்க மேலே கீழே பார்க்குறோம்ல, எதுக்கு அவர் இறங்கி வர்றாரு நல்லா தெரிஞ்சுங்க. நல்ல கவனிங்க. சபை நடத்துறவங்க, சபையில விசுவாசியா இருக்கிறவங்க, ஊழியம் செய்யறவங்க எல்லாரும் நல்லா கவனிச்சுக்கிடணும். என்ன தெரியுமா? அவர் எதுக்கு இறங்கி வராருன்னு முதல்ல தெரிஞ்சுக்கணும். இப்ப அவர் எதுக்கு இறங்கி வந்திருக்கிறார் தெரியுமா? மேகத்தூண்ல எதுக்கு இறங்கி வந்தார் தெரியுமா? மோசேக்கு விரோதமாக மீரியா முறுமுறுத்தான். அதை கேட்டு இறங்கி வந்துட்டார். பார்த்தீங்களா? இறங்கி வந்துட்டார். எதுக்கு? தண்டனை கொடுக்க. அதனால நல்லா கவனிக்கணும். ஆண்டவர் நீங்க போக உங்களை நடுவேன், நீங்க அங்க வளரணும். நீ வளரலன்னா நான் உன்னை என்ன செய்வேன்? தண்டனை கொடுப்பேன் என்று சொன்னார். பார்த்தீங்களா? இப்போ என்ன ஆச்சு பாருங்க. இப்போ ஆசிரியர் கூடாரத்துக்கு வந்துட்டாரு. வந்து பார்த்தா வளர வேண்டியவங்கெல்லாம் இப்போ என்ன பண்றாங்க? மீரியா வளர வேண்டியவன், அவன் இன்னைக்கு மோசே பேசிட்டு இருக்கான். ஆரோன் வளர வேண்டியவன், மோசே பேசிட்டு இருக்கான். ஆக மொத்தத்தில் மோசையை குறித்து தேவன் சாட்சி கொடுக்குறார். உன்னை அதுக்கு நான் ரட்சிக்கல, உன்னை அதுக்கு நான் இங்கே குறை சொல்ல கொண்டு வரல. உன்னை காப்பாத்ததா, உன் குடும்பத்தை காப்பாத்ததா, உன் ஜனத்தை காப்பாத்ததா உன்னை இங்கே கொண்டு வந்தேன். ஆனா இப்ப நீ என்னடான்னா, அவன் சரியில்லை, அவன் பேச்சு சரியில்லை, அவன் தான் பெரிய ஆளுன்னு சொல்றான், அதை பண்றான், இதை பண்றான்னு பொறாம கொண்டு நீ பேசுற. அதனால இப்ப நான் இறங்கி வந்துட்டேன்னு சொல்லி இறங்கி வந்து தண்டனை கொடுத்தாரு. சோத்திரம். ஒரு வாரம் அவளை தூக்கி புறப்பான வெளியில தள்ளுங்கிறான் அப்படின்னு சொன்னேன். ஆசிரியர் கூடாரத்துல இருந்து சோத்திரம் வெளியில கொண்டு போய் தள்ளிட்டாங்க. 7 நாள் ஊருக்கு வெளியில புறம்பாய் அவளை கொண்டு போய் விட்டுட்டாங்க. சோத்திரம். பாத்தீங்களா? அவர் எதுக்கு இறங்கி வந்தாருன்னு முதல்ல தெரிஞ்சுக்கணும். வரேன்னு சொன்னார், வந்துட்டாரு. இல்ல வந்துட்டாரு பாருங்க. அவர் வந்து அவர் என்ன செய்யறார்? மீரியாமை நாடு கடத்துற மாதிரி அவர் இடத்தை பெயர்ந்து வெண்குஷ்டத்தால் அலங்கரிச்சு அவளை கொண்டு போய் ஊருக்கு புறமே கொண்டு விட்டுட்டாங்க. ஊருக்கு புறமே இருக்கிறார். மோசே அவளை சொல்லி ஆண்டவர் கேட்கல. நீ போடா, நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லி மோசே ஜெபத்தை கேட்கல. உடனே மீடியம் சொல்லக்கூடாது, மோசே ஜெபம் கேட்கப்படலை, மோசையெல்லாம் வேஸ்ட்டு அப்படின்னு சொல்லக்கூடாது. ஏன்னா அவன் இன்னைக்கு இப்படி இருக்கிறதுக்கு காரணமே யார் தான்? அவன் தான் காரணம். சோத்திரம். அவன் வாயை அடக்கிட்டு இருந்தா பிரச்சனை இருந்திருக்காது. அவன் வாய் கொளுத்துது. அதனால அந்த வாயின் பலனால் திருப்தி ஆயிட்டான். அதனால அவன் வாயின் பலன் 7 நாள் பாளையத்துக்கு புறமே கொண்டு போய் உட்கார வச்சுட்டாங்க. ஒரு அலேலியா சொல்லுவாங்க. அநேகர் உங்க வாயினாலேயே நம்ம அநேகர் கெட்டு போறோம் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். சோத்திரம். உங்க வாய் சரியில்லை, உங்க வார்த்தை சரியில்லை, உங்க எண்ணங்கள் போலதான் உங்க வாயில வரும். அதனால சோத்திரம். கண்ணா புண்ணான்னு பேசுற அந்த அனுபவங்கள் எல்லாம் தூக்கி எறியணும். கண்ணா புண்ணான்னு கோவப்படுறது, கண்ணா புண்ணான்னு பேசுறது. இப்ப ஆண்டவரை இறங்க வச்சுட்டீங்கல்ல, இறங்க வச்சுட்டா. பார்த்தீங்களா? மீரியாம் இறங்க வச்சுட்டான். ஆண்டவரை இறங்கி வர வச்சுட்டான். அவர் மேகத்தூள்ல இறங்கி வந்துட்டார். ஆரோனுக்கு வாடா, மீரியாவுக்கு மோசே எல்லாம் கூப்பிட்டார். கூப்பிட்டு சோத்துருங்க. அப்போ ஆண்டவர் சொல்றாரு,
என் மோசே தேவனுடைய வீட்டில் இங்கே எப்படிப்பட்டவன், உண்மை இல்லவன், அவன் என்ன நேரம் தரிசிக்கிறவன், நீ எதுக்கு அவனை குறை சொல்கிறேன், நீ எதுக்கு அவனை குறை சொல்கிறேன், உனக்கு அவனுக்கு என்ன என்று சொல்லி சத்தம் போட்டு கொண்டு போய் பாளையத்துக்கு புறம்பே 7 நாள் தங்க விடாட்டார். சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு போயிட்டார், அவ்வளோதான். அப்புறம் கொண்டு போய் பாளையத்துக்கு புறம்பே 7 நாள் போட்டாங்க. அதுக்கப்புறம் 7ஆம் நாள் தான் பூர்ண சொல்லாச்சு. அதுக்கப்புறம் அவளை உள்ளே கொண்டு வந்தாங்க. இல்லையா சொல்லுவோமே, அதனால் வார்த்தையெல்லாம் சுருக்கமாக பேசணுன்னு சபைக்குள்ளே இருக்கிறவங்க ரொம்ப நிதானமாக இருக்கணும். அப்புறம் யோபு பார்த்து சொன்னார்ல, டெவரே யோபு, ஆனால் நீ பேசுனது மாதிரி உன்னுடைய சிநேகிதர்கள் நிதானமாக பேசல, தெரியுமா தெரியுமா, நீ விட்டினா அவனை அழிச்சிருவேன்ற. உடனே ஐயோ வேண்டாம், அடிச்சிடாதீங்க, ஆரம்ப காலத்துலேருந்து என் கூடயே இருக்கிறாங்க, அதனால் அவங்களை ஒன்றும் செஞ்சிடாதீங்க என்று சொல்லி அவர் பறித்து பேசுகிறார். உடனே யோபுனுடைய சிறையிருப்பை கர்த்தர் மாத்துறார். நல்லையிலேயே சொல்லுங்களேன், சத்தமா சொல்லுங்க. பிரியமானவர்களே, வசனத்தின் அடிப்படையில் நம்ம வாழ்வோம். வசனம் நம்மை வழி நடத்தும். தேவதூதனானவர் நமக்கு முன்னே போகிறார். அவர் நம்மை எந்த சேதத்துக்கும் ஒப்பு கொடுக்க மாட்டார். அவரே நமக்கு முன்னே நடப்பார். அவரே நம்மை முன்னே நடத்தி கொண்டு போவார். ராஜாக்களை சிதறடிப்பார், ராஜாக்களை சிதறடிப்பார். பின்னணி வரை எகிப்தின் சேனையை அழிப்பார். சோதரர் அவரே முன்னிட்டு நடத்துவார். ஆவே கர்த்தருடைய பிள்ளையை நாம் தொடர்ந்து நம்மை கொண்டு போய் நடுவார். நாம் வளர்வோம். சோதரர் நட்டு உன்னை அங்கே பார்க்க வருவார். அங்கே வரும்போது உன்னை ஆசீர்வதிப்பாரா அல்லது மீரியாமை சபிச்சது போல சபிப்பாரா என்று நாம் தான் தெரிவு செய்ய வேண்டும். ஜெபிக்கலாமா? பரிசுத்தமுள்ள பிதாவே, இந்த கால வேளையிலே உங்கள் திருச்சமூகம் எங்களோடு கூட இருந்து இம்மட்டும் நடத்தி கொண்டு வந்ததுக்காக சோத்திரம். அந்த வசனத்தை கேட்ட எங்கள் பிள்ளைங்களை பேரா நீங்கள் ஆசீர்வதிங்க. தெய்வக்காரம் கூட இருந்து வழி நடத்தட்டும். பெரிய காரியங்களை செய்யும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. மீண்டும் நாளை காலையில் சந்திப்போம். கர்த்தர்